Thank you so much, darling. By the way, many happy returns of the day. இதுதான் என்னோட பிளான். இன்னைக்கு என் பர்த்டே முடியறதுக்குள்ள இந்த பிளானை நான் நிறைவேற்றி ஆகணும். ஓ பாவம், அந்த ரிஷப் செத்து போயிட்டான். இப்போ அந்த ரிஷபோட மொத்த சொத்தும் எனக்கு வந்துருச்சு. இதெல்லாம் எப்படிடா பொறுத்துக்கிறது? இருக்கிற சொத்தை எல்லாருக்கும் சரி சமமா தானே பங்கு போடணும். நமக்கும் பங்கு கிடைக்கும் தானே, ஹீனாவுக்கும் உதவியா இருக்கும். ஆனா ஒரு புடி மண்ணு கூட கிடைக்க போறது இல்ல. வெளியே அனுப்பிடுவாங்க. அண்ணன் செத்து இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஒண்ணு, அந்த ஹீனா நமக்கு சொத்துல பங்கு கொடுக்கலன்னா அவளை நான் போட்டு தள்ளிடுவேன். கொன்றுவியா? நீ எப்படி கொள்ளுவ? இங்க பாரு, அவ ஒரு நாகினி. ஒரு செகண்ட் எல்லாரையும் கொன்னுடுவா. நீ வேணா பாத்துனேரு. அவ அனகொண்டா மாதிரி எல்லாரையும் சுத்தி வச்சு அடிப்பா. அவளோட கதையை முடிக்க நம்ம வேற ஏதாவது யோசனை பண்ணி ஆகணும். வாவ், ஏன் கதையை முடிக்கிறதுக்கு இப்போ நீங்க திட்டம் போடுறீங்களா? என்ன கொல்ல போறீங்களா? நான் நினைச்சேன்னா ஒரே கொத்துல உங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுவேன். நீ எங்களை ஏமாத்திட்டல்ல. இப்போதான் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுல. நீ உடனே எங்களை 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டல. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம எங்க 2 பேரையும் கொன்னுடு. சொத்து இல்லாம வாழ்ந்து நாங்க என்ன பண்ண போறோம்? அதுக்கு நீயே கொன்னுடு. என்னடா சொல்ற? நான் இப்ப நினைச்சா கூட உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை உங்ககிட்ட கொடுத்துடலாம். ஆனா பிரச்சனை அது இல்ல. பிரச்சனையே அந்த ஊர்வசி தான். அவ தான் இது எல்லாத்தையும் தடுக்கிறா. இந்த சொத்தை எல்லாம் அவ கூட பங்கு போட்டுக்கணும்னு அவ நினைக்கிறான். ஆனா அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. உங்க 2 பேருக்கும் சமமான பங்கு கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உண்மையான ஆட்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப பெஸ்டான பார்ட்டியா இருக்க போகுது. இந்த பார்ட்டிக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்களும் வருவாங்க. இந்த பார்ட்டியை இன்னைக்கு நான் தான் ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஏன்னா இப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. இந்த சொத்து மொத்தத்தையும் என் பேருக்கு வாங்கினதுக்கு அப்புறமா நான் இங்கிருந்து போயிடுவேன். உள்ளவா, இனிமே உன்னோட எந்த பிளானுக்கும் நான் உன் கூட துணையா இருக்க மாட்டேன். அது தேவையும் இல்லை. உன்னோட எல்லா கெட்ட வேலைக்கும் நான் உடந்தையா இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ண? என்னை ஏமாத்திட்ட. எங்க அண்ணன் சொத்துல தம்பிங்களுக்கு பங்குலன்னு சொல்லிட்டியே. இருந்தாலும் உனக்கு ஒரு உதவி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு உண்மையை சொல்றேன், இங்க உனக்குன்னு யாரும் கிடையாது. அந்த ஊர்வசி உனக்கு பெரிய அப்பா வைப்பா. நீ வேணா நாகுனியா இருக்கலாம், ஆனா அந்த ஊர்வசி உன்னை விட பல மடங்கு விஷம் நிறைஞ்சவ. அவ உன் கூட இருக்கிறதா நீ நினைக்கிற. ஆனா அவ திடீர்னு உன்னை தூக்கி வெளியே போட்டுருவா. அப்புறம் எல்லா சொத்தையும் ஆட்டையை போட்டுருவா. அவ இனிப்பான விஷம். சிரிச்சு சிரிச்சே உன்னோட கதையை முடிச்சிடுவா. அம்மா, எனக்கு எப்படி எந்த சொத்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க? உங்க எல்லா பிளான்லயும் நான் உங்களுக்கு உதவியா இருந்தேன்ல. அந்த ஸ்டூபிட் ரிதேஷை வர நான் உங்களுக்காக கல்யாணம் பண்ணேன். ஆனா இப்ப என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க. எனக்கு சொத்து பணம்னு எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? அப்ப என் குழந்தைய நான் எப்படி வளர்ப்பேன்? முதல்ல இந்த குழந்தைய நான் எதுக்காக வளர்க்கணும்? காம் டவுன் ரேம். என்னாச்சு உனக்கு? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்னோட எல்லா சொத்துமே மொத்தமா உனக்கு உன் தங்கச்சிக்கும் தானே கிடைக்க போகுது. உன்னோட அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத புருஷனுக்கு கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா உனக்கு என்ன? நான் இருக்கேன்லம்மா. அம்மா உண்மைதாம்மா, என்னோட புருஷன் ரிதேஷ் எனக்கு கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா எனக்கு என்ன? உண்மையா நான் உங்களை பத்தி தான் கவலைப்படுறேன். நீங்க ஹீனாக்காக எவ்வளவோ பண்ணிட்டீங்க. இன்னும் நீங்க அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்கன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அம்மா, ஹீனா இந்த வீட்டு பசங்களோட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ ஒன்னு கேட்டேன். அவங்க இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு பங்கு தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.